விஷயம் எல்லாமே வந்து உங்க மனசுல இருந்து நீங்க கூடாது. இதை பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை பயன்படுத்தி நீங்க டிராஃப்ட் போடுறப்ப இந்த விஷயத்தை பூரா சேருங்க. இப்போ எவ்வளோ நுணுக்கங்கள் சொல்லியிருக்காரு, வெளியே கூட நாங்கள் பேசிட்டு இருந்தோம். இவ்வளோ நுணுக்கங்களை வச்சு நம்ம டிராஃப்ட் போடுறப்ப கண்டிப்பா கஸ்டமர் கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்படுறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வர மாட்டேங்கிறாங்க, சொத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இந்த விஷயங்கள் சேர்க்கிறப்ப இது லைஃப் ப்ராப்பர்ட்டி. ஒன்று வாங்கிட்டாங்க இந்த ஃபார்மெட்ல அப்படின்னா அடுத்தடுத்த ஃபார்மெட்ல உங்களை தேடி வருவாங்க, வேற நபர்கள்ட்ட போக மாட்டாங்க. இன்னைக்கு அரை மணி நேரத்தில் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிக்கு 10 நிமிஷம் டிராஃப்ட் போட முடியும். எல்லா டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, கட் காப்பி பேஸ்ட், அவ்வளோதான். ஆனால் எழுதி கொடுப்பவர், எழுதி வாங்குபவர், சாட்சி, தொகை, கைமாறு தொகை, சொத்து வரும், இது மட்டும்தான். ஆனால் இதில் வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நார்மலாக எங்கேயுமே இல்லை. இந்த பரஞ்சோதி சார் சொன்ன விஷயத்தை சேர்க்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்தடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க வாங்குறப்ப நம்மளை தேடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அவங்க தேடணும்னா நீங்கள் பயன்படுத்துங்க.